ஆங்கிலேயர்களை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஆயுதம் தாங்கி போராடியவர்களில் முதன்மையானவர்கள், முக்கியமானவர்கள் யார் அப்படின்னா மருது சகோதரர்கள். சின்ன மருது, பெரிய மருது என்று அழைக்கப்பட்ட இந்த மருது சகோதரர்கள் கிபி 1785 முதல் 1801 வரை ஆங்கிலேயர்களை எதிர்த்து வீரத்துடன் போரிட்டனர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய மருது, சின்ன மருது இவர்கள் அந்த மருது சகோதரர்கள் சிவகங்கை சீமை அரசியலில் ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவிய போது மக்களின் தலைவர்களாக எழுச்சி பெற்று ஒரு துணிச்சலுடனும் தீரத்துடனும் போராடி சிவகங்கை சீமையுடைய மானத்தை காத்தவர்களாக அறியப்படக்கூடியவர்கள். இந்த பெரிய மருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெரிய மருது மிகச்சிறந்த வேட்டைக்காரராகவும் ஒப்பற்ற உடல் வலிமை கொண்டவராகவும் இருந்தார். ஆற்காட்டு நவாப்புக்கு எதிராக அந்த ஆங்கிலேயர்களும் ஆற்காட்டு நவாப் வசூலிக்க வேண்டிய வரியை ஆங்கிலேயர்கள் வசூலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தீரத்துடன் போரிட்டவர்கள் யார் அப்படின்னா அந்த மருது சகோதரர்கள் தான். இந்த சின்ன மருது பார்த்தீங்க அப்படின்னா சிறு வயதிலேயே நாட்டை ஆண்டவர், சிவகங்கை சீமை நாட்டை ஆண்டவர் தான் அந்த சின்ன மருது. சிறு வயதிலேயே அவர் கருப்பாக இருந்தாலும் மாசற்ற மனமும் அழகாகவும் அன்பாகவும் பழகக்கூடிய பண்பும் கொண்டவராக அறியப்படக்கூடியவர் தான் அந்த சின்ன மருது. இவர்கள் இரண்டு பேருமே, பெரிய மருது சின்ன மருது இருவருமே சிவகங்கை பகுதியில் ஒரு சிறப்பான செங்கோல் ஆட்சியை வழங்கியிருக்கிறாங்க. அவங்க இந்த மருது பாண்டியர்களுடைய வரலாற்றில் மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படக்கூடியது கிபி 1801ஆம் ஆண்டு ஜூன் 16ஆம் தேதி அவர்கள் வெளியிட்ட போர் அறைகூவல் பிரகடனம். இது ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது மக்களை கிளர்ச்சிக்கு அழைச்சாங்க. ஒரு மிகப்பெரிய அளவுக்கு போர் நடைபெற்றது. அந்த போரில் பார்த்தீங்க அப்படின்னா நயவஞ்சகமாக தோற்கடிக்கப்பட்ட மருது பாண்டியர்கள் அக்டோபர் 24, 1801 அன்று மருது சகோதரர்கள் சின்ன மருது, பெரிய மருது இருவரும் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டாங்க. அவர்களது உடல்களை தலைவேறு உடல் வேறாக பிரித்து திருப்பத்தூர் வீதிகளில் உழவ விட்டாங்க. ஆங்கிலேயர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு வெறி இருந்திருக்குது. சிவகங்கை மன்னர் நமக்கு எதிராக சண்டைக்கு வர்றாங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஒரு வெறியோடு செயல்பட்டவர்கள் தான் அந்த ஆங்கிலேயர்கள். சின்ன மருதுடைய வாரிசான துரைசாமி என்பவரை மலேசியாவுக்கு நாடு கடத்தப்பட்டு அங்கேயே அடிமையாக்கப்பட்டனர். அதாவது தமிழகத்தில் எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்தாலும் மிக முக்கியமானவர்களாக அறியப்படக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த மருது சகோதரர்கள் தான். மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டாங்க. ஆங்கிலேயர்களை எதிர்த்து வீரத்துடன் போரிட்டவர்கள். எத்தனையோ பாளையக்காரர்கள், எத்தனையோ சிறு சிறு மன்னர்கள் எல்லாமே ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக, ஆங்கிலேயர்கள் சொல்வதை கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியவர்கள் இவங்க தான். திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர்களும் இந்த மருது பாண்டியர்கள் தான். அவர்களது நினைவு நாள் தான் இன்று அக்டோபர் 24. இன்று இந்த மருது பாண்டியர்களுடைய நினைவு நாள். இந்த நாளில் அவர்களது தியாகத்தை நாம் போற்றுவோம்.